12 MCQ என்ன செய்யலும் என்றால் குறைஞ்சது வர இயலும். சில வருஷங்கள்ல அது கூடி குறையும். எவரேஜாக சராசரியாக ஆர்கானிக்ல உங்களுக்கு 12 MCQ வரப்போகுது. இதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல 100 மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதியாக ஆர்கானிக் வரும். கட்டாயம் செய்ய வேண்டிய பார்ட் ஸ்ட்ரக்சர். 4 கேள்வியில 4வது கேள்வியாக ஆர்கானிக் வரும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து எஸ்ஏல 8வது எஸ்ஏ கேள்வியாக 150 மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதியாக ஆர்கானிக் வரும். 150 மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதியாக ஆர்கானிக் வரும். அப்ப மொத்தமாக உங்களுக்கு 250 மார்க்ஸுக்குரிய ஒரு பார்ட் 2 பகுதி தான் ஆர்கானிக். அப்ப நீங்க இது 20 டிவைட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இணை வரப்போது 12.5. அதோட நாங்க இந்த 12 நாங்க கூட்டினோம் என்றால் மொத்தம் 24.5. அதாவது 100க்கு 25% பகுதி உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல ஆர்கானிக்காக இருக்கு. 100க்கு 25% பகுதி வந்து என்ன செய்ய போகுதுன்னா உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல ஆர்கானிக்காக காணப்பட போகுது. இது வந்து முதலாவது ஆர்கானிக் எங்களோட பேப்பர்ல எத்தனை பெர்சன்டேஜ் வாரன்ற விஷயம் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது ஆர்கானிக்ன்ற பாடத்தை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பாடம்ன்றத பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எந்த ஒரு இடத்துலயும் கணித்தலுக்குரிய ஒரு பார்ட் இல்ல. நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில மாதிரி கல்குலேஷன்ல மாதிரி கணக்கு செய்யறதுக்கான ஒரு பகுதி இதுல எதுலயும் இல்ல. யூனிட் 1லயும் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு கணித்தல் நாங்க செய்வோம். யூனிட் 2லயும் செய்வோம். விளங்குதா? அதே மாதிரி இந்த இன்ஆர்கானிக் ஆர்கானிக்ல எந்த ஒரு இடத்துலயும் நாங்க கணக்கு செய்ய போறது இல்ல, கணித்தல் செய்ய போறது இல்ல. நேரடி தியரிக்குரிய பகுதி மட்டும் தான் இன்னைக்கு இருக்க போகுது. இது ரெண்டாவது விஷயம். அடுத்த விஷயம் என்னதுன்னு சொன்னால் ஆர்கானிக் கேள்வியை பொறுத்த மட்டும் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல பிசிக்கல் கேள்வி செய்யணுமாக இருந்தால் கூடுதலான டைம் தேவைப்படும். ஒரு பிசிக்கல் கேள்வி ஒரு எஸ்ஏ கேள்விக்கு நீங்க மேக்சிமம் அரை மணித்தியாலம் தான் பயன்படுத்தணும். half an hour தான் ஒரு எஸ்ஏக்கு நாங்க ஒதுக்குற டைம். இப்ப பிசிக்கல் கேள்வியை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு பிசிக்கல் கேள்வி எடுத்தீங்க என்றால் கட்டாயம் எப்படியும் குறைஞ்சது 2 அல்லது ஒரு பிசிக்கல் கேள்வியாவது உங்களுக்கு செய்ய வேண்டி வரும். பேப்பர்ல எஸ்ஏ கேள்வி உண்டு, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல உண்டு. அப்ப ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி கட்டாயம் எப்படியோ ஒரு பிசிக்கல் கேள்வி, ஸ்ட்ரக்சர்ல ஒரு பிசிக்கல் கேள்வி, 2 பிசிக்கல் கேள்வி எப்படின்னு நீங்க செய்யணும். எப்படி பார்த்தாலும் செய்ய வேண்டி வரும். சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க சாய்ஸ் பண்றதை பொறுத்து 2 பிசிக்கல் கேள்வியும் என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வரும், ஸ்ட்ரக்சர் இல்லாம எஸ்ஏலே. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு என்னது அப்படின்னு சொன்னால் கூடுதலான டைம் தேவைப்படும். ஒரு பிசிக்கல் கேள்விக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேல போகும். சில கேள்விக்கு 45 நிமிஷம் கூட போகும். என்றால் நீங்க அங்க ஐடியா எடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது அந்த ஐடியாவை அப்ளை பண்ணி நீங்க கணித்தல்கள் மேற்கொள்ற நேரம் அதை சுருக்கி விடை எடுக்கிறதுக்கு ஒரு கணக்கு டைம் போகும். ஸ்டெப்ஸ்கள் மிஸ் ஆகாத அமைப்புல என்ன செய்யணும்னா நீங்க கேள்விகளை செஞ்சுட்டு போகணும், முழு மார்க்ஸையும் பெறதாக இருந்தா. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு கேள்விக்கு அரை மணித்தியாலம் என்று ஒதுக்குற நேரம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கூடுதலாக போகுதுண்டா உங்களுக்கு அங்க கூட டைம் தர மாட்டான் பேப்பரை செய்யறது. அப்ப ஏதோ 1-2 கேள்வியை நீங்க அன்னைக்கு விட்டுட்டு வரத்தான் பாப்பீங்க, விட்டுட்டு வரத்தான் வேணும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஆர்கானிக் கேள்வி என்ன செய்யும்டா ஹெல்ப் பண்ணும். ஆர்கானிக் கேள்விக்கு நாங்க ஒரு எஸ்ஏ கேள்விக்கு அரை மணித்தியாலம் என்று ஒதுக்கினால் ஆர்கானிக்க தெளிவாக படிச்சு ஆர்கானிக்ல வரக்கூடிய கேள்விகளை சரியாக பிராக்டிஸ் பண்ணின ஒரு ஆளுக்கு இந்த ஆர்கானிக்ல உள்ள கேள்விகளை 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம். அதை விட குறைஞ்ச டைம் உள்ளுக்கும் என்ன செய்யலாம்டா முடிக்கலாம். அது உங்களோட முயற்சியை பொறுத்து இருக்கு. அப்படி முடிச்சு கொண்டீங்கடா உங்களுக்கு என்ன செய்யலாம்டா அதுல பேலன்ஸ் ஆகக்கூடிய டைம் அங்கல பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு என்ன செய்யலாம் என்றால் ஒதுக்கலாம். இந்த வருஷம் 2024ல எக்ஸாம் பேப்பர்ல சொன்ன பிரச்சனை ஒன்று என்னது அப்படின்னு சொன்னா டைம் போதான்றது. எப்ப இந்த வருஷமும் சொல்ற பிரச்சனை. அப்ப அதுல ஒரு ஒன் சைட் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று சொன்னார், என்னண்டா சார் ஆர்கானிக் கேள்விய நான் 5-10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டேன். மாற்றுடுன்ற ஒரு பகுதி இருக்குது ஆர்கானிக்ல, நாங்க பார்ப்போம். அந்த இது வந்து சின்ன ஒரு ஷார்ட் டைம் உங்களுக்கு முடிச்சுட்டேன். ஆனா எனக்கு பிசிக்கல் கேள்விக்கு டைம் போதாம போயிடுச்சு அப்படின்னு. அப்ப இந்த ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அப்ப ஆர்கானிக் நீங்க குயிக்கா முடிச்சீங்கடா உங்களுக்கு ஓரளவுக்கு பிசிக்கல் கேள்விய
கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கும், கூடுதலான கேள்விகளை செய்யக்கூடிய அமைப்பு கொண்டு இருக்கு. அதனாலமா ஆர்கானிக்ன்றது ஆக முக்கியமான ஒரு யூனிட். விளங்குதா? உங்களோட கெமிஸ்ட்ரியில ஏக்கி போறதுக்கு உதவக்கூடிய ஒரு யூனிட் தான் இந்த ஆர்கானிக்னு சொல்ற யூனிட். 125% பகுதி ஆர்கானிக். அதோட உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல டைம் சர்வ் பண்ணி தரக்கூடிய டைம் எடுத்து நான் இன்னைக்கு சொல்றேன் என்னது என்றால் ஆர்கானிக்க நீங்க தெளிவாக படிக்கல என்றால், தியரி தெளிவில்லை அப்படின்றால், தியரியில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துல இல்லை என்றால் ஆர்கானிக்க மாதிரி தலைவலி பிடிச்ச பாடம் ஒன்று இருக்காது. இதே மாதிரி தான் இன்ஆர்கானிக்கும். ஆளுக்கு தியரி கிளியர் இல்ல, ஆர்கானிக்ல என்ன இருக்குதுன்னு தெரியா, விளங்குதா? ஆர்கானிக்ல உள்ள அதில் உள்ள வார தியரிக்குரிய பகுதிகள் நோட் அவருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னால் ஆர்கானிக்க மாதிரி கஷ்டமான ஒரு பகுதி இருக்காது. நீங்க தியரிய தெளிவாக விளங்கி ஆர்கானிக்ல உள்ள தியரிகள் ஞாபகத்துல நிற்குமாக இருந்தால் உங்களுக்கு ஆர்கானிக்க மாதிரி லேசான ஒரு பாட் மிக விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்காது. அப்ப இந்த ரெண்டு பாட்டும் இருக்குது ஆர்கானிக்ல. ஆகவே இதுதான் ஆர்கானிக்ல ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று நான் பேப்பர்ல எக்ஸாம்ல சம்பந்தப்படுத்தி நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஓகே, இப்ப நாங்க வருவோம் என்னது அப்படின்னால் பாடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வாரேன். ஆர்கானிக் என்றால் என்ன, நாங்க இதுல என்னத்தை படிக்க போறோம்? இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஆர்கானிக்ன்ற பகுதி ஏதோ ஒரு இடத்துல அறிமுகம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓலவல்லையும் சரி படிச்சிருப்பீங்க. என்னதுன்றால் சேர்வைகளை ரெண்டாக நாங்க வகைப்படுத்துவோம். ஒன்று சேதன சேர்வைகள் சொல்றது ஆர்கானிக் கம்பவுண்ட், அடுத்தது அசேதன சேர்வைகள் இன்ஆர்கானிக் கம்பவுண்ட் சொல்லுவோம். இதுல நீங்க ஆர்கானிக் சேர்வைகள் சம்பந்தமான சின்ன ஒரு பகுதி ஓலவல்ல படிச்சிருக்கலாம். ஹைட்ரோ கார்பன்கள் என்ற பகுதி ஞாபகம் இருக்குமோ தெரிய பாருங்க. ஹைட்ரோ கார்பன்ல ஆர்கானிக்ல ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் நீங்க இன்னைக்கு பார்த்திருக்கிறீங்க. நாங்க இங்க ஆர்கானிக்ல படிக்கிற முதலாவது பகுதியை தான் நீங்க அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன்கள்ன்ற தலைப்புல பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த ஆர்கானிக்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பரப்பு, பெரிய ஒரு பார்ட். அதாவது கெமிஸ்ட்ரியில நீங்க படிக்கிற இந்த ஒவ்வொரு யூனிட்டும் யூனிவர்சிட்டி போனோம்னா அது ஒரு தனி பாடம். நீங்க ஓ லெவல்ல சயின்ஸ்ன்ற கேட்டகரிகளுக்கு 3 பகுதியை படிச்சீங்க, கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்னு 3ஐயும் படிச்சீங்க. சயின்ஸ் ஒரு பாடம், அதுக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஒவ்வொரு பாட்டா இருந்துச்சு. இப்போ ஏ லெவலுக்கு வந்தோன்னா பிசிக்ஸ் ஒரு பாடம், கெமிஸ்ட்ரி ஒரு பாடம், பயோ ஒரு பாடம் நீங்க படிக்கிறீங்க. இதே இது யூனிவர்சிட்டி உள்ளுக்கு நீங்க போனீங்க என்றால் ஹையர் ஸ்டடிஸ் உள்ளுக்கு போற நேரம் இன்ஆர்கானிக்ன்றது ஒரு தனிப்பாடம். விளங்குதா? ஆர்கானிக்ன்றது ஒரு தனிப்பாடமாக இருக்கும். ஆர்கானிக்ல ஸ்பெஷல் முடிச்சாக்கள் இருக்கிறாங்க, ஆர்கானிக் மட்டுமே படிக்கிறார்கள், ஆர்கானிக்க மட்டும். அப்ப அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பறந்துபட்ட பாட்தான். ஆனா இங்க நாங்க ஏ லெவல்ல அந்த பகுதியில இருந்து ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும்தான் நாங்க இன்னைக்கு ஆர்கானிக் படிக்க போறோம். அப்ப இந்த ஆர்கானிக்னு சொல்றது, ஆர்கானிக் சேர்வைகள்ன்றது என்ன அப்படின்னால் கார்பனை அடிப்படையாக கொண்ட சேர்வைகளை நாங்க ஆர்கானிக் சேர்வைகள் என்று சொல்லுவோம். கார்பன் அந்த இடத்துல பிரதானமான ஆளாக இருப்பாரு. கார்பனை மையப்படுத்தித்தான் அந்த ஆர்கானிக் சேர்வைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அப்ப இதை பத்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இதுல பார்க்க போறோம். இப்ப இதுல உங்களுக்கு என்னென்ன உப தலைப்புகளுக்கு கீழே நாங்க பார்க்க போறோம் என்றது உங்களுக்கு தெரியணும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட்டையும் சேர்த்து, அதாவது 7, 8, 9, 10 இந்த 4 யூனிட்டையும் சேர்த்து இந்த இதுல கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ஒரு 10க்கும் மேற்பட்ட உபத்தலைப்புகள் இங்க காணப்படுது. 10க்கும் மேற்பட்ட உபத்தலைப்புகள் இருக்கு. சரியா? அப்ப நான் அந்த உபத்தலைப்புகளை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த உபத்தலைப்புகள் அடிப்படையில நாங்க இங்கே படிக்க போறது இல்லை ஆர்கானிக்க. நாங்க ஒரு வேறொரு கோணத்துல ஆர்கானிக்க பார்க்க போறோம். உங்களோட ஆர்கானிக் நீங்க தெளிவாக விளங்கணும்ன்றதுக்காக வேண்டி இந்த முறையில நான் உங்களுக்கு ஆர்கானிக்க கொண்டு போறேன். இப்ப இந்த உபத்தலைப்புகள், இந்த 10, 15 உபத்தலைப்புகளையும் நாங்க சுருக்கி என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் ஒரு 6 அல்லது 7 உபத்தலைப்புகளுக்கு கீழே நாங்க இதை படிக்க போறோம். அதுவும் உங்களோட ரிசோர்ஸ்ல உள்ள ஆர்டரை தாண்டி வேறொரு ஆர்டர்ல நாங்க என்ன செய்ய போறோம்டா போறோம். நிறைய பேர் ஸ்டார்ட்ல ஆர்கானிக் எடுத்தோன்ன நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கல்குலேஷன் பாடத்துல பேரீடு படிக்கிற நேரம், அதே மாதிரி இன்ஆர்கானிக்ல பேரீடு படிக்கிற நேரம் சொல்லியிருப்பேன். ஆர்கானிக்ல பேரீடு ஒன்று இருக்குது.
ஆர்கானிக் சேர்வைகள பேரிடு படிக்கிறேன்னு சொல்லுவோம். இப்ப ஸ்டார்ட்ல எடுத்த உடனே நிறைய பேர் என்ன செய்யறாண்டால் ஆர்கானிக் பேரிட தான் படிக்கிறோம். ஆர்கானிக் அறிமுகம் ஒன்று போகும். அறிமுகத்துக்கு அடுத்தபடியாக உங்களோட ரிசோர்ஸ்லயும் அப்படித்தான் போட்டிருக்குது. என்னது என்றால் ஆர்கானிக் பேரிடு படிக்கிற IUPAC பேரிடு படிக்கிற. இந்த IUPAC பேரிடு வந்து படிச்சதுக்கு பிறகு நிறைய பிள்ளைகள் வந்து IUPAC பேரிடு சரியாக எழுத மாட்டாங்க, சரியாக விளங்குறது இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு ஆர்கானிக்ல இருக்கிற ஆர்கானிக் கம்பவுண்ட் வந்து தெரியும். என்னென்ன வகையான ஆர்கானிக் சேர்வைகள் இருக்குதுன்றது வந்து தெளிவில்லாம இருப்பீங்க. ஏன் அப்பதானே ஸ்டார்டிங் உங்களோடன்றதுனால அப்ப அங்க பேரிடு எழுத இயலாம போறோம். அப்ப பேரிடு எழுத இயலாம போனோம்னா பிள்ளைகளுக்கு என்னதுன்னு சொன்னால் ஆர்கானிக் செஞ்சு கொள்ள இயலாம், கஷ்டம். ஆர்கானிக்னா கஷ்டமான பகுதின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாச்சு. உண்மையிலுமே லேசான ஒரு பகுதி ஆர்கானிக். அப்ப அந்த இது இல்லாம அந்த பிரச்சனை உங்களுக்கு வராம தான் நான் இப்ப உங்களுக்கு ஆர்கானிக்க சொல்லித்தர போறேன். அப்ப நாங்க ஆர்கானிக்ல இந்த 4 யூனிட்டையும் ஒரு 4-5 தலைப்புக்கு கீழே நாங்க உடைச்சு கொள்ள போறோம். அதுல முதலாவது நாங்க படிக்க போறது என்னது அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக்ல இன்னைக்கு சேதன ரசாயனத்தினுடைய அடிப்படை என்ன கரு. சேதன ரசாயன